வணக்கம், வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ். சம்வாட் 2082 இந்த வேர்டு வந்து இப்போ நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுற வேர்டாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸை பார்த்தாலோ அல்லது அனாலிஸ்டினுடைய அட்வைஸ் பார்த்தாலோ, ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த ரிசர்ச் பண்ணும்போது ஸோ இந்த வேர்டு வந்து அடிக்கடி வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய புரோக்கர்னுடைய கூட வெப்சைட்டில் போய் பார்த்தாலும் சரி, இல்லை உங்களுடைய புரோக்கர் ஆப்பில் போய் ஓப்பன் பண்ணாலும் சரி, இந்த முகூர்த் ட்ரேடிங் அப்படின்னு ஒன்று வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி வந்து போகும். அது மாதிரி சம்வாட் 2082 வேர்டும் அடிக்கடி வந்துட்டு போகக்கூடிய வேர்டாக இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன, இது புதுசாக இருக்கு. ஸோ முகூர்த் ட்ரேடிங்னா என்ன, ஸோ அது எதனால் வந்து இது இப்படி சொல்கிறோம், அதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம், இதுக்கும் 2025-26 நம்ம பண்ணக்கூடிய இந்த ட்ரேடிங்க்கும் அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், இன்வெஸ்ட்மெண்ட், ஃபினான்ஷியல் அட்வைஸ், அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்வாட் 2082 அப்படின்னா என்ன, அது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை வந்து ஹிந்து விக்ரம் சம்வாட் இயர் 2082 வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு காலண்டர். ஸோ இந்த காலண்டருடைய டைம் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1 நவம்பர்லேருந்து 20th அக்டோபர் வரைக்கும். இப்போ நம்ம வந்து 2025 இருக்கோம். அதனால 1 நவம்பர் 2025 20th அக்டோபர் 2026 வரைக்கும் உள்ள பீரியடை வந்து ரெஃபர் பண்ணுறது தான் விக்ரம் சம்வாட் இயர் 2082. இந்த காலண்டர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிமு 57ல் உஜ்ஜைன் விக்ரமாதித்யா என்ற அரசர் வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதை வந்து லூனார் காலண்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாம்ராட் காலண்டருக்கும் நாம் யூஸ் பண்ணக்கூடிய காலண்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாம் யூஸ் பண்ணுறது வந்து கிரெகோரியன் காலண்டர். சாம்ராட் காலண்டர் வந்து கிமு 57ல் வந்ததுனால, ஸோ அதிலிருந்து வந்து ஒரு 57 வருஷம் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னாக்கா அது சாம்ராட் காலண்டர் ஆகும். இதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ என்ஐசியாக இருந்தாலும் சரி, பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் உள்ள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு 1 hour அடிஷ்னல் ட்ரேடிங் செஷனை வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க. அதை வந்து முகூர்த் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய புரோக்கர் வெப்சைட்டையோ அல்லது வந்து புரோக்கர்னுடைய ஆப்பையோ ஓப்பன் பண்ணும்பொழுது இந்த முகூர்த் ட்ரேடிங் செஷன் அப்படின்றத வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த சம்வாட் 2082 அப்படின்றதையும் ஸோ நீங்கள் நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. சரி, சாம்ராத்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இது வந்து இரா அல்லது இயர் அப்படின்றத குறிக்கிறது, வருஷம் அப்படின்னு சொல்கிறது. அது பிறகு நம்மளுடைய கிரெகோரியன் இயர் இப்போ 2025, அதாவது தான் விக்ரம் சாம்ராட் 2082 அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலண்டர் பேர் வந்து விக்ரம் சாம்ராட், பட் அதை வந்து 2082ன்றது 2025 இயரை வந்து குறிக்கிறது. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.